அறியாமை மாறுகிறது. அல்லேலூயா. என்ன மாறுது? நல்ல கவனிங்க. யோபுவினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, யோபுவினுடைய வாழ்க்கையில நம்மை போல யோபு வசனம் தெரிந்தவரும் இல்லை, பைபிள் காலத்தில் வாழ்ந்தவரும் அல்ல. ஏன் தெரியுமா உங்களுக்கு? இந்த பைபிள்லேயே புஸ்தகமா அந்த தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்களோடு சேர்ந்து எழுதப்பட்டது தான் என்ன புத்தகம்? யோபு புத்தகம். ஆதியாம, யாத்திராம, லேவிராம, என்னாகமோ, உபாகமோ எழுதின மோசே தான் எதை எழுதினாரு? யோபுவை எழுதினார். யோபு காலத்தில் வேதாகமும் இல்லை, பைபிளும் இல்லை, வார்த்தையும் இல்லை, வசனமும் இல்லை. யோபுக்கு திடீர்னு இப்படி ஒரு காரியம் வந்துருச்சு. கழுதைகள் போயிருச்சு, ஒட்டகம் போயிருச்சு, குடும்பம் போயிருச்சு, பிள்ளைங்க போயிருச்சு, மனைவியும் அவரும் மட்டும்தான் மிச்சம். ஆனால் இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் இதெல்லாம் நடக்குது? திடீர்னு ஒருத்தன் வந்தா ஒட்டகத்தை கடத்திட்டு போயிட்டான், திடீர்னு ஒருத்தன் வந்தா மாட்டை கடத்திட்டு போயிட்டான், திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு காத்து வந்துச்சு, வீடு இடிஞ்சு 10 பிள்ளைகளும் செத்துட்டாங்க. யோபுக்கு பலவிதமான கேள்வி. யோபு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, ஆண்டவர் தான் கொடுமைப்படுத்துறாருன்னு. என்ன படுத்துறாரு? ஆண்டவர் தான் கொடுமைப்படுத்துறாரு. நான் முன்னாடி போனாலும் அடிக்கிறாரு, பின்னாடி வந்தாலும் அடிக்கிறாரு, சுற்றி சுற்றி அடிக்கிறாரு. தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் தான் என்னை கொடுமைப்படுத்துறாருன்னா நீங்களும் ஏன்டா என்ன பண்ணுறீங்க? ஆனால் யோபுவினுடைய 38, 39, 40 அதிகாரங்களில் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் கேட்குறாரு, இந்த காட்டில் மான் குட்டி போடுறது உனக்கு தெரியுமா? செனை பிடிக்கிற காலம் உனக்கு தெரியுமா? வரையாடுகளுடைய மாதம் உனக்கு தெரியுமா? இதுக்கு சாப்பாடு யார் போடுறான்னு உனக்கு தெரியுமா? ஆண்டவர் பேசிக்கிட்டே வரும்போது அவர் கேட்டுக்கிட்டே வர்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை யோபு ஒரு 3 அதிகாரத்தில் கேட்குறார். கர்த்தர் சத்தம் கேட்கும்போது பிரச்சனை எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லை. ஒன்று மட்டும் எனக்கு புரியுது, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. பிரச்சனை எப்படி வந்துச்சுங்கிறது இப்போ அவருக்கு தேவையில்லை. எனக்கு காட்டில் இருக்க வரையாட்டினுடைய செனை காலமும் தெரியும், எப்போ குட்டி போடுன்னு தெரியும், லிவியதான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், இந்த உலகத்தின் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியாமல் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் யோபுட்ட பேச வச்சார். உனக்கு என்ன, இந்த வியாதியில் நீ என்ன பிடிச்சிக்க, நான் உனக்கு அந்த காடுகளில் இருக்கிற மிருகத்துக்கு செய்தவர் உனக்கும் நான் செய்வேன், நீ இதை மட்டும் புரிஞ்சுக்க. அதனாலதான் கர்த்தர் பேசி முடிச்ச உடனே யோபு சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்ல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நடக்காது, முடியாது. ஏன் சொல்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அறியாமை நிரம்பி இருக்கிறதுக்கு காரணம், ஒரு ஆள் ஆசீர்வதிக்கப்பட போறானாலே அவன் தேவ சமூகத்தில் அவன் இருக்கிறதையும் அவன் கேட்கிறதையும் அவன் ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால தான் அவன் எப்படி ஜம்முனே, குழந்தை கூட அழுதுடக்கூடாதுப்பா, என் ஃபோன் கூட வந்துடக்கூடாதுப்பா, என்னோட நீங்கள் பேசுகிற நேரத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. ஏன்னா யோபு பெருங்காற்றிலிருந்து பேசின கர்த்தருடைய சத்தம் கேட்டு முடிச்ச உடனே யோபு பிரதியுத்தரம் பண்ணி சொன்ன வார்த்தை. அப்போ கர்த்தர் பேசும்போது கேட்கிறவன் தான் சொல்ல முடியும். என் வியாதி கொடியதுன்னு சொல்ல மாட்டான், என் சுற்றி வீசுகிற சுழல் காற்று பெரியதுன்னு சொல்ல மாட்டான், என் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை பெருசுன்னு சொல்ல மாட்டான். தேவரீர் வல்லவர்னு சொல்லுவாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லுவாரு. எனக்கு வியாதி வந்துருச்சு, ஓகே, என் பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க, ஓகே, என்னுடைய ஆடுகள் போயிருச்சு, ஆனால் இப்பவும் நீர் சகலத்தையும் செய்ய, இந்த நேரத்திலும் நீர் சகலத்தை. எப்படி நினைச்சு பாருங்க, உடம்புல பலவீனம், ஆள் இப்படி ஆயிட்டாரு, பல்லு மட்டும்தான் தெரிஞ்சிச்சுன்னு அவரே சொல்றார். ஆளை பார்த்தா முகத்துல பல்லு தான் வெளியே தெரிஞ்சா, சதையே இல்லையா, அந்த அளவுக்கு சதைகள்லாம் பிஞ்சு போச்சு. எங்க யோசிக்க முடியும்? ஆனால் ஒன்று சொல்கிறேன், மரணப்படுக்கையில் இருக்கிறவனையும் எழுப்பி விடுவது, அவனுடைய அறியாமையை மாற்றுவது கர்த்தருடைய சத்தம். அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது தான் தெளிவு பிறக்குது. இப்போ யோபு ஒரு முடிவுக்கு வந்துட்டார், சாத்தான் எனக்கு சோதனையை வச்சிருக்கானா, சாத்தான் என்ன குற்றம் சாட்டுறானா எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று தெரியும், அவர் சத்தம் கேட்டபோது எனக்கு புரிஞ்சிருச்சு, அவர் செய்வார், அவர் நினைச்சது தடைபடாது, அவர் நினைச்சது நடக்கும். அப்ப இங்கே தேவ சத்தம் கேட்காத விசுவாசி என்ன பேசுது? என் பிள்ளை முடிஞ்சு, என் பிள்ளை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான். காரணம் இது ஜெபிக்குது, சத்தம் இல்ல. என் பிள்ளை குடிக்கிறான், இதைத்தான் பேசுறான், என் பிள்ளை மோசமாயிட்டான், அதான் சொல்றான். ஆனா யோபு என்ன சொல்றாரு? சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப இங்க நம்ம சபையில ஏன் அவிசுவாசம் பேச்சு வருது?
இங்க பைபிள் வசனத்தை கனம் பண்ற விசுவாசிகள் இல்லை. நான் இந்த செய்தியை ஞாயிற்றுக்கிழமைக்காக எடுத்து வைத்திருந்தேன். ஆண்டவர் என் மனசுல ஏவனார், இன்னைக்கு இதை பேசு அப்படி. சில சாப்பாடு சில நேரம் ஆண்டவர் ஆசீர்வாதமா உங்களுக்கே தந்துருவார். இதை நான் ஞாயிற்றுக்கிழமைக்காக எடுத்து இந்த காரியங்களை வச்சிருந்தேன், இந்த செய்தியை. ஆனா இன்னைக்கே ஆண்டவர் பேசுறாருன்னா 100 பேருக்கு பேசுறதை விட உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஒரு வாழ்வை, ஒரு நாளை தொடங்கும் போது வசனத்தில் இருந்து தொடங்குகிறவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாகத்தான் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைக்காத வியாதிகள் வரலாம், நினைக்காத பக்கங்கள் திருப்பப்படலாம், யோசிக்காதவைகள் அவன் வாழ்க்கையில் வரலாம், அவன் நினைக்க முடியாத ஆறுகள் அவனுடைய வாழ்க்கையில் போகலாம், அக்கினி ஜுவாலைக்குள் நடக்கலாம். ஆனால் அவன் வாயிலிருந்து கர்த்தர் சத்தம் கேட்டவனுடைய வாயிலிருந்து ஒன்று சொல்லுவான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது இதுதான். வசனத்தை கேட்கிறவனுக்கு காரியம் இதுதான். வசனத்தை கேட்கிறவனுடைய வாழ்க்கை. நீங்கள் படித்து பாருங்க. நான் அடிக்கடி யோபு புஸ்தகங்களை படிக்கும் போது அவர் புரிந்து கொண்டது என்ன, அவருக்கு அது தேவையில்லை. ஆண்டவருக்கு சாத்தானுக்கு நடக்கிற யுத்தத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தது, இந்த வியாதியிலிருந்து நீ எழும்ப முடியும் என்று சொல், உன்னை நான் எழுப்பி விடுகிறேன். கையை தட்டுங்களே, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதற்காகத்தான் பேசினார். அதற்காகத்தான் ஆண்டவர் அவரோடு பேசிக்கொண்டே இருந்தார். நீ அதை மட்டும் சொல்லு, உன்னோட டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க, மேலே என்ன நடக்குதுங்கிறத பற்றி நீ தெரிஞ்சுக்கிற வேண்டாம். ஆனால் இப்போ நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சந்தோஷமாக இருந்து நல்லா கத்தரை தேடும்போது கூட ஒரு சூறாவளி நம்ம வாழ்க்கையில் வரும். பிசாசு போய் சொல்லுவான், அவன் சும்மாவா ஜெபம் பண்ணுறான், சும்மா உபவாச ஜெபத்துக்கு வர்றான், அவனுக்கு ஒரு பிரச்சனையை அனுப்பி பாருங்க, இருக்கிற வேலையை பிடுங்கி பாருங்க, அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து பாருங்க, வர்றானான்னு பார்ப்போம், அவன் பாட்டு பாடுறானான்னு பார்ப்போம், அவன் சிரிக்கிறானான்னு பார்ப்போம், அவன் துதிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீங்க சொல்லுவீங்களா, தேவரீர் நீர் சகலத்தையும் சொல்லுவீங்களா? இன்னொரு ஆள் இருந்தாரு, அவரை நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மொத்தம் 3 அதிகாரம் தான் ஆபகுக்கு. அவருடைய பிரச்சனை என்னன்னா, புறஜாதிகள் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆபகுக்கு புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் அப்படி என்ன, அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், ஒரு நியாய தீர்ப்பு நடக்க மாட்டேங்குது. கொள்ளையடிச்சிட்டு நல்லா இருக்கான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்றான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தான் அவர் என்ன பண்றாரு, அடிக்கடி அவருடைய வார்த்தைகள்ல அவர் பதிவு செய்கிறார். அவருக்கு பாத்தீங்கன்னா, ஆமா, அதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், 4ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பலனற்றதாயிருச்சு, நியாயம் ஒருபோது செல்லாமல் போயிருச்சு, துன்மார்க்க நீதிமான என்ன பண்ணுகிறான். ஆமா, நியாயமும் புரட்டப்படுகிறது. இன்னும் நம்மளால அப்படிதான் சொல்றான், எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் கொள்ளை அடிக்கிறாங்க பிரதர், எங்க பார்த்தாலும் லஞ்சம் வருது, இந்த ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்றான். ஆனா நல்லா கவனிங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தவர் அங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் என் காவலில் தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து. ஆமா, உபவாச ஜெபத்துக்கு ஆராதனைக்கு வரும்போது உங்களை நீங்களே ஜெயிலில் உட்கார்ற மாதிரி சேர்ல உட்காந்துக்கிறோம். ஏன்னா அப்பதான் என்ன கேட்கும், சத்தம் கேட்கும். சும்மா அப்படியே விளையாண்டிட்டு எந்த குழந்தை சிரிக்குது, எந்த குழந்தையோட விடாலாம் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. நிறைய பேர் அப்படித்தான், அப்படி போகும்போது கை கொடுப்பாங்க, அந்த குழந்தைய சிரிப்பாங்க. இந்த பாஸ்டருக்கு என்ன ஆபகுக்க பாருங்க, நானே என்னை ஜெயிலுக்குள்ள போட்டுக்கிட்டு கத்தர் சத்தம் கேட்கணும். ஏன்னா நான் சொல்றேன், நியாயப்பிரமாணம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, அநியாயம் நடக்குது, தேசமெல்லாம் அநியாயம். இன்னும் கொஞ்சம் பேர் நீ என்ன பேசுனா என்ன, நான் பாட்டுக்கு வர்றேன், உட்கார்றேன், போறேன். நான் நினைக்கிறேன், உபவாச ஜெபத்துக்கெல்லாம் சேரை தூக்கிட்டோம்னா தான் தூங்குறவங்களாவது பரலோகத்துக்கு வருவாங்க. ரைட்டு தானே? இல்லை சிரிக்கிறது இல்லை, அடுத்த வாரம் சேர் இருக்காது. நான் இப்போ தான் சொல்ல போகிறேன், எல்லாம் தரையில் உட்காருங்க, நானும் உட்காந்துறேன். நான் நின்றுட்டு தானே இருக்கேன். ஏன்னா பாதி பேரை பார்த்தா இப்போ தான் சிரிக்கிறாங்க. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், மொபைல் வச்சுக்க, குடும்ப ஜெபத்தை தடுக்காமல் வச்சுக்க, டிவி வச்சுக்க, ஆண்டவரை தேடுறதுக்கு தடை இல்லாமல் வச்சு, சேர் வச்சுக்கப்பா, முழங்கால் போடு, உட்காரு, வசனம் கேட்கும்போது ஜாக்கிரதையாரு. இவர் ஏங்க தன்னைத்தானே ஜெயிலில் போட்டுக்கிட்டாரு, தன்னைத்தானே காவலில் வச்சுக்கிட்டாரு. அவர் எனக்கு என்ன சொல்ல போறாரு?
நான் புலம்புறேன். எங்க ஏரியால கொள்ளையடிக்கிறான், அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. தேசத்துல கொள்ளையடிக்கிறான், அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நியாயப்பிரமாணமே செயலிழந்து போச்சு, வசனம் செயலிழந்து போச்சு. நான் புலம்புறேன். ஆனா இப்ப அவர் என்னையா சொல்லுவாரு? அவர் என்ன பேச போறாரு? அவர் எனக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ அதையும் பார்க்கிற, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வர. என்ன சொல்ற? நல்ல கவனிங்க. என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தேன், உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன், உன்னை எப்படி பயன்படுத்த போறேன். அவன் கொள்ளையடிக்கிறானா, அதை நான் பார்த்துக்கிறேன். அவன் அநியாயம் பண்றான், நான் பார்த்துக்கிறேன். உன்னை எதற்கு நான் தெரிந்து கொண்டேன், அதை மட்டும் நீ எழுது. உன்னை குறித்த தரிசனங்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் தரிசனம் பொய் சொல்லாது. சிங்க கபியில் போடப்பட்டாலும் தரிசனம் பொய் சொல்லாது. என்ன நடந்தாலும் தரிசனம் பொய் சொல்லாது. இதுல இப்ப நிறைய பிரச்சனை தான். அவன் புது கார் வாங்கிட்டான், அவன் புதுசா வீடு கட்டிட்டான், அவன் மேல் மாடி கட்டிட்டான். இனியாப்பா அவனை பாக்குற? அவன் கொள்ளையடிச்சு கட்டுறான். உனக்கு என்னப்பா? உன் தரிசனத்தை எழுதி மாட்டுப்பா. நீ எந்த ஆயிரத்துக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், அதை எழுதி வரப்பா. நான் சும்மா சாப்பிட்டு சாகிறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இந்த காலை வேளையில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா ரோட்டில் பைக்கில் போகிறவங்க கூட உங்களை பார்த்து சிரிக்க மாட்டான். உங்களால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை பார்த்து என்ன பண்ணுவான்? வணக்கம் போடுவான். நீங்கள் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சால் உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க வீட்டை விட்டு. ஆனால் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு இத்தனை நாள் நம்மளை தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கார் தெரியுமா? நமக்கு ஜெபத்தை கேட்குறார். நம்ம இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருந்திருப்போம்? காணிக்கையில், தசமபாகத்தில், ஊழியத்தில், சுவிசேஷ பணியில், ஜெபத்தில், ஆத்தும ஆதாயத்தில், தினந்தோறும் சபையில் ஜெபிக்கிறதுல, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறதுல, வரும் தலைமுறைகளுக்காக ஜெபிக்கிறதுல நம்ம எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருப்போம் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளையானாலும் சரி, நீங்கள் ஃபீஸ் கட்டுறவர் தான் அம்மா அப்பாலாம், உலகம் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம பிரயோஜனம் இல்லாமலே வாழ்கிறோம். தரிசனம் என்ன? பாருங்க, அந்த ஜெயிலில் போட்டப்பையும் அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என் சகோதரர்கள், என் தாய் தகப்பன் எல்லாரும் வருவாங்க, அவர்கள் என்னிடத்துல வந்து என்னை காண்பார்கள். யோசேப்பை பார்த்தீங்களா? அந்த 11 சகோதரர்கள் வந்து அவன் காலில் விழுந்தவன அவன் எதை பார்க்குறான்? தரிசனம். அப்போ இதுல இருந்து என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதான் சொல்றோம், தேசமே நாசமா போச்சு. எவன் நாசமா போனா என்ன, எது நடந்தா என்ன? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எதை நிறைவேற்றுவார்? தரிசனம். இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சு? கர்த்தர் சொன்னார். எப்படி அவன் கண்ணு திறந்துச்சு? யார் பேசுனா? ஆனால் இப்போ கர்த்தர் பேசுகிறாங்கிற பேர் ஒளியில் டிவியில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இது கேட்டு உருப்பட்டதான் ஒருத்தன் கூட சரியில்லை. தயவு செய்து உங்கள் டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கையில் கொடுத்துருக்க இந்த நல்ல புத்தகத்தை எடுத்து அப்பா ஸ்தோத்திரன்னு சொல்லி படித்தா இது உங்களோட பேசும், இது உங்களோட சம்பாசிக்கும், இது உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றும். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் பேசினார். ஆபகுக்கு இப்போ அவன் காலம். அவன் யானைக்கு ஒரு காலம் இருந்தா என்ன இருக்கும்? உனக்கு ஒரு காலம் இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் பயன்படுத்துவேன். நீ தரிசனத்தை எழுதி வச்சுக்க, குறித்த காலத்துக்கு உன்னை நான் பயன்படுத்த போறேன். முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்துரு. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு சில தாமதங்களை வச்சிருக்காருன்னா பயப்படாதீங்க, காத்துரு. ஆத்மாவே காத்துரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்ப வசனத்தை படிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்து, ஓ நான் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நிச்சயமா வரும். இவ்வளவுதான் சத்தமா? தாமதிப்பதில்லை. இத சொன்ன உடனே தான் அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் துள்ளிருச்சு. உடனே என்ன பண்ணா தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அப்ப வசனத்தை கேட்டப்ப அவன் என்ன முடிச்சான்? அத்திமரம் போனா என்ன, திராட்சை செடி போன என்ன, நடந்த என்ன. அப்ப தேவ வார்த்தையை கேட்கும் போது அறியாமை மாறுது, தெளிவு பிறக்குது.